ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காட்டு யானை ஒன்று பொதுமக்கள் பயணிக்கும் சாலைகளில் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிவதாக தகவல் வந்தது. இந்நிலையில் ஆலியார் வால்பாறை சாலையில் சில்லிக்கொம்பன் என்ற ஒற்றை காட்டு யானை பொதுமக்கள் பயணிக்கும் சாலையில் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்துள்ளது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு யானை செல்லும் வரை காத்திருந்து பின்னர் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை கண்காணிக்க வனத்துறையினர் சுழற்சி முறையில் பணி மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளை ஆலியார் வால்பாறை சாலையில் கவனமாக செல்ல வேண்டும் எனவும் வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த யானையை சாலையில் வராதவாறு அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குரோம்பேட்டையில் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவரது உருவப்படத்தை எரிக்க முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அனைத்து சமூகத்தினரையும் ஒரே மாதிரியாக பாவிக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி என்றும் இந்தியா முழுவதும் அனைத்து ரவுடிகளும் பாஜகவில் உள்ளதாகவும் அண்ணாமலை இதேபோல் பேசி வந்தால் இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறும் என எச்சரித்தார். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை அவதூறாக பேசிய பாஜக கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே குரோம்பேட்டை பேருந்து நிலையத்திலே எங்கள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிவடைந்து உள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், அவர் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து எங்களது மாநில தலைவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். விமர்சனம் செய்வது வேறு, பழி சொற்களை பயன்படுத்தி அவர் ஒரு குற்றவாளி போல் அவரை சித்தரித்து பேட்டிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதற்கு எங்களது மாநில தலைவர் அவர் மீது சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை அவர் எடுப்பார். அதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். தாராபுரம் அருகே கார்பன் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கார்பன் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 6வது நாளாக தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அங்கு வந்த தாராபுரம் ஒன்றிய குழு தலைவர் செந்தில்குமார் மற்றும் பொன்னாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பின்னர் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். கூடலூர் அருகே 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் வட்டாட்சியர் லஞ்சம் ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமீப காலமாக வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு மற்றும் கட்டிடம் கட்டும் கட்டுமான பணிகளுக்கும் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே அதற்கான வேலை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துள்ளது. இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட தோட்டமுலா பகுதியில் வசிக்கும் முசல்மா என்பவரிடம் நிலம் மறுவரை செய்வதற்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது முசல்மாவிடம் வட்டாட்சியர் ராஜேஸ்வரி 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் பொழுது அருகில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். இது தொடர்பாக அவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அணைமேடு பகுதியில் 40 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வந்த பாலத்தை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்துள்ளார். சேலம் மாவட்டம் அணைமேடு என்ற பகுதியில் தினந்தோறும் சேலம் விருதாச்சலம் ரயில் வழித்தடத்தில்
6 பயணிகள் ரயில்களும் சரக்கு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து இப்பகுதியில் அடிக்கடி ரயில்கள் வந்து செல்வதால் ரயில்வே கேட் மூடப்படுகின்றன. இந்நிலையில் 2 புறமும் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிக்கு செல்லும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்று கடுமையான போக்குவரத்து நெருக்கடி அடிக்கடிக்கு ஏற்படுகின்றன. இதனால் சேலம் மாநகர பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர 40 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெடுங்கால கோரிக்கையாக அணைமேடு பகுதியில் ரூபாய் 92 கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணி கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கியது. இதனையடுத்து மேம்பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அணைமேடு மேம்பாலத்தினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். நம்ம பொதுப்பணித்துறையிலிருந்து நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து அது அனுமதி வாங்குறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்ப கட்டி திறந்துருக்கிறோம். வேற என்ன வேணும் சொல்லுங்க. வேற புதிய மேம்பாலங்கள் ஆமா, சேலம் பூரா ஏற்கனவே தலைவர் அறிவிச்சிருக்காங்க. மாநகராட்சி சார்பாக கூட இன்னொரு 150 கோடி ரூபாய் பாலம் அறிவிச்சிருக்காங்க. ஏரிகளை சீரமைப்பதற்காக 3 ஏரிகளையும் சீரமைக்கிறதுக்கு தலைவர் அறிவிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற வீரபாண்டி தொகுதியில் இருக்கிற அந்த ஏரியை அது சீரமைக்கிறதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. வேற என்ன கேட்கணும்னா சொல்லுங்க. குடிதண்ணீர் பூரா கொடுத்துட்டோம். ரூரல் ஏரியாவுக்கு பூரா குடிதண்ணீர் கொடுத்துட்டோம். அர்பன்ல ஏரியாவில் ஏற்கனவே குடிதண்ணீர் வந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் 24/7 ஒரு பரிச்சார்த்தமாக அதையும் எடுத்துக்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். குன்னூரில் தோட்டக்கலை பண்ணை மற்றும் சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்கு தயார்படுத்தும் வகையில் 2 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு பணி தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் 2வது சீசனுக்கு மலர் நாற்றுகள் நடவு பணி தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் ஷிபிலா மேரி தொடங்கி வைத்தார். இதில் பெடினியா, ஆண்ட்ரினம், பால்சம் உள்ளிட்ட 75 வகையான மலர் செடி ரகங்களும் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகளை தாயகமாக கொண்ட டேலியா, சால்வியா, பிளாகஸ், ஜின்னியா உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஜிம்ஸ் பூங்காவில் 2 லட்சம் மலர் செடிகளை பூங்காவில் நடவு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் தோட்டக்கலை உதவி இயக்குனர் விஜயலட்சுமி, சிம்ஸ் பூங்கா மேலாளர் லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக அறிக்கை வெளியிட்ட தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் எதிரே காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி உருவப்படத்தை கிழித்து எறிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சாலை வசதி செய்து தர வேண்டி விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முருகன்குடி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அக்கிராமத்தில் உள்ள மேட்டுத்தெருவில் பல ஆண்டுகளாக சாலை வசதி செய்து தராமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சாலைகளில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி தொற்று நோய் பரவுவதாகவும் சாலைகள் பள்ளம் மேடாக இருப்பதாகவும் சாலை வசதி செய்து தரக்கோரி பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம், நாங்கள் முருகன்குடியில் மேட்டுத்தெருவில் வசித்து வருகிறோம். எங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலே சாலை வசதிங்கிறது செய்து தரப்படலை. நாங்கள் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், அதில் தான் மாவட்ட ஆட்சியரும் சந்தித்து மனுக்கள் அதிகமாக வழங்கியிருக்கிறோம். நிறைய மனுக்கள் கொடுத்துமே அதன் அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. சாலையும் அமைத்து தரலை. ஊராட்சி மன்ற தலைவரும் இழுக்கடிச்சிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு விரைவில் சாலை வசதி அமைத்து தரணும். அதனால் இப்போ கோட்டாட்சியர் அலுவலகம் முன் நாங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருமே எங்கள் தெருவில் பொதுவாக வசித்து வரோம். 60 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இன்ன வரைக்கும் சாலை வசதி அமைச்சு தரல. குழந்தைகள் சாக்கடையில் விளையாடுற நிலைமையெல்லாம் ஏற்படுது. முதியவர்கள்லாம் நடக்க முடியாத சூழல் ஏற்படுது. அதனால் எங்களுக்கு விரைவில் சாலை வசதி அமைச்சு தரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கிறோம், கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்களையும் கேட்டுக்கிறோம்.
விருதாச்சலம் அருகே சமூக ஆர்வலர்கள் உடற்பயிற்சியுடன் கிராமமாக மிதிவண்டியில் சென்று மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், மாணவர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து அதிகாலையில் எழுந்து சைக்கிள் மூலமாக வெகு தூரம் சென்று உடற்பயிற்சி செய்து வருகின்றனர். அவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமமாக சென்று அக்கிராமத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், பொது இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். இதனால் உலக வெப்பமயமாவதை தடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் உடற்பயிற்சியுடன் கிராமமாக மிதிவண்டியில் சென்று மரக்கன்றுகளை நடுவதாக தெரிவிக்கின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் நகர பகுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை விசாரித்து கைது செய்து சிபிஐக்கு வழக்கை மாற்றக் கோரியும் பல்வேறு குற்றச்சம்பவங்களை குறிப்பிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.